2 பேர் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்போ இவன் அந்த 5வது 6வது படிக்கும்போது இருந்து ஒரு பையன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தனை வந்து எப்படி வச்சாலும் ஏப்ரல் 1ஆந்தேதி அன்னைக்கு கண்டிப்பாக ஃபூல் பண்ணிடுவான். இவன் வந்து அவன்கிட்ட ஒரு வருஷமும் ஏமாந்துக்கிட்டே இருக்கான். இப்படியே இவனுங்க வளர்ந்து எப்படி இவன் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அவன் ஏமாற்றிடுவான். இப்படியே வளர்ந்து இவனுங்க பெரியவனாகி கல்யாணம் ஆகிட்டு பெரியவங்களாகவே ஆகி ஆளுக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போகிறானுங்க. அப்படியே இருந்தாலும் அதே ஊரில் இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கானுங்க. ஆனால் ஏப்ரல் 1ஆந்தேதி அவன் இவனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் இவன் சொல்லிடுறான், அடுத்த ஏப்ரல் மாதம் நீ என்னை ஏமாற்றவே முடியாதுடா, நீ வேணால் பாரு, எத்தனையோ வருஷம் ஏமாற்றிட்ட, அடுத்த ஏப்ரல் 1ஆந்தேதி நான் கேர்ஃபுல்லாக இருப்பேன், நீ என்னை ஏமாற்றவே முடியாதுன்னு சவால் விட்டுறான். அவன் சிரிச்சுக்கிட்டே விட்டுறான். சரிடா, உன்னை நான் ஏமாற்றலை, விட்டுரு, அடுத்த வருஷம் நான் ஏமாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்புறம் ஏப்ரல் 1ஆந்தேதி வருது. அப்போ இவன் என்ன செய்கிறான், இவன் தான் ஏமாத்தலன்னு வேறு சொல்லிட்டானா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கான். அவன் வரவே இல்லை, அவன் வீட்டுக்கே வரல, ஒன்றுமே செய்யலை. அப்போ வந்து மத்தியானம் ஒரு 3 மணி போல் அவசரமாக அவன்கிட்ட மாடை பிடிச்சிக்கிட்டு வரான். ஒரு மாடை பிடிச்சிட்டு வரான். வந்தவுடனே இவன் வந்து என்னடா அப்படின்னு கேட்குறான். ஏண்டா, எனக்கு திடீர்னு சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, உடனே நான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாடை வந்து இந்த மாடு வந்து கர்ப்பமாக இருக்குது, அதனால இதை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும். நீ இந்த மாட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் அந்த மாடை கூட்டிகிட்டு போய் காட்டிகிட்டு கொண்டு வந்து என் வீட்டில் கட்டிடு, இந்த வீட்டு சாவி, நான் அவர் இறந்ததுக்கு போகணும் அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போனோடனே இவன் ஃப்ரெண்டு அவசரமாக அப்படி சொல்லிவிட்டு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். இவனும் அந்த மாடை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறான். போனோடனே அங்கே போய் சொல்கிறான், மாடு கர்ப்பமாக இருக்குது, இதுக்கு வந்து செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு, ஏயா என்ன நினச்சிட்ருக்க, நீ காளை மாட்டை கூட்டிகிட்டு வந்து மாடு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவன் கவனித்து பார்க்குறான், அது வந்து காளை மாடு. அப்போ இந்த வருஷமும் அவன் இவனை திட்டம் போட்டு ஏமாற்றிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து சில பேர் நம்மக்கிட்ட காமெடியாக நடந்துக்குவாங்க, அது நம்ம ரசிக்கிற மாதிரியுமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.